திரையிடாதே என்று சொல்லி போராட்டம் எச்சரிக்கை எச்சரிக்கை தமிழ் இனத்தை கேவலப்படுத்தும் எங்கள் படத்தை திரையிடாதே பிவிஆர் தியேட்டரே பிவிஆர் திரையரங்கே திரையிடாதே எங்கள் இனத்தை அவமானப்படுத்தும் தமிழர்களுக்கு எதிரான கிங்டம் படத்தை திரையிடாதே விடமாட்டோம் கிங்டம் படத்தை திரையிடாதே படத்தை திரையிட முதலாளியே உடனே நிறுத்து இந்த படத்தை திரையிடுவதை உடனே நிறுத்து எச்சரிக்கை திரையிடுவதை நிறுத்தாவிட்டால் நாம் தமிழர் நிறுத்தி விடுவோம் தமிழ் இனத்தை அவமானப்படுத்தும் கிங்டம் படத்தை விடமாட்டோம் நாங்கள் உள்ளே நம்ம எல்லாரும் ஒரு பிரைவேட் ஒரு கார்பரேட் அவன் வந்து அனுமதி வாங்கி படத்தை போட்டுருக்கான். இந்த மாதிரி ஒரு காலையில் அவர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் சில விஷயங்களும் அதை போலீஸ் பேசிட்டு நடக்க வச்சிருக்கூடாது நாங்க எச்சரிக்கிறோம். தமிழர்களை வந்து கேவலப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான், அந்த படத்தை இவங்க திரையிடுவாங்க. அப்ப இவங்க எங்க தேட்டர் காட்டுறாங்க? தமிழ்நாட்டில் தானே தேட்டர் காட்டுறாங்க. தமிழர்கள் தானே இங்க வந்து பாக்குறாங்க. அப்ப தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு படத்தை, இந்த உங்க இனத்துக்கு எதிரான ஒரு படத்தை நான் திரையிடுவேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய இருமாப்பு இந்த தேட்டருக்கு அப்படின்னு. அப்ப இவர் தேட்டர் வந்து நாங்க வந்து ஓட விடலாமா?
நாங்க நியாயமா போராட்டம் பண்ண வந்திருக்கிறோம். அதனால வந்து நியாயமா வந்து சொல்லிட்டு போய் நிறுத்தினா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லன்னா நிறுத்த மாட்டாங்க அப்படின்னா எங்களோட போராட்டம் நாளைக்கு வேற மாதிரி. நாளைக்கு ஷோக்கு எத்தனை பேர் உள்ள வரும்னு தெரியாது. உங்ககிட்ட ஒரு சீட் இருக்காது, அந்த திரை இருக்காது, மொத்தத்தையும் கீச்சு எடுத்துருவோம். இன்னைக்கு இந்த படம் ஓடுச்சு, நாளைக்கு எந்த படமும் ஓடாது. நினைக்காதீங்க, இனி எந்த படம் ஓடாது. ஓடி இல்லாம டிக்கெட் வாங்கினா ஆன்லைன்ல புக் பண்ணி எல்லாம் வருவான். நீ உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா? உங்களது வந்து பிவிஆர் வந்து உங்களுக்கு குரூப், அதனால அதுல வந்து நாங்க வந்து போகிறதுக்கு அவங்க தலைமை யாருன்னு எங்களால் சொல்ல முடியல. அதனால நாங்க போராட்டம் எடுத்து வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சரிங்க. அதனால தமிழ்நாடு மட்டும் எந்த படமும் எந்த தேட்டர்லயுமே இல்லை. எல்லா தேட்டர்ல வந்து பிரச்சனை, நிறைய பிரச்சனை நடந்துருக்கு. சரிங்க. நாங்க இங்க வந்து நேர்மையா வந்து போராடி நாங்க, ஏன்னா எங்களுக்கு காவல்துறை எல்லாருமே தெரியும். சரிங்க. அதனால வந்து நேர்மையான வழியில் நாங்க உங்கள்கிட்ட வந்து இந்த கோரிக்கை வைக்கிறோம். சரிங்க சார். கண்டிப்பா வேண்டுகோளா நாங்க வைக்கிறோம். இது எங்க மேலிடத்துல கண்டிப்பா பரிசீலனை மாட்டோம் உறுதி கொடுங்க. அதாவது நாங்க வந்து இது அறிவிச்சு வந்து போராட்டம், நாங்க அறிவிச்சு எங்க காவல்துறைக்கு நாங்க தகவல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து நடத்துற இந்த போராட்டம். ஆனா அது நீங்க அதை மறுபடியும் அதை திருவிட்டு ஓட்டினீங்கன்னா நாங்க இது மாதிரி வர முடியாது சார். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க தான் ஆன்லைன்ல டிக்கெட் கொடுத்து போறீங்க, நாங்க வாங்கி உள்ள வர போறோம். சரி, எல்லாரும் வந்து பண்ண முடியல. நாங்க ஒரு 200 பேர் வாங்கி கொடுத்தோம், எங்களை பெருசா பண்ண முடியாதா? நிறைய தேட்டர் அது மாதிரி நடந்தது. அடுத்த தேடலாம் அவங்க அடிச்சிட்டாங்க, உடச்சிட்டாங்க, அது மாதிரி நடந்தது. அந்த மாதிரி நாங்க நடக்காத ஒரு நேர்மையான ஒரு கோரிக்கையோட உங்ககிட்ட வைக்கிறோம். அதனால சாயந்தரம் அந்த காட்சி இருந்தோட நிறுத்திருக்கு. வெளியில போர்டு வச்சிருங்க. அந்த காட்சி இல்ல, போர்டு வச்சிருங்க. நீங்க எந்த பக்கத்துல போறீங்க? எங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு எப்படி மேலிடம், உங்களுக்கு எப்படி மேலிடம் அப்படி இருக்கும், எங்களுக்கும் மேலிடம். நாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, அதன்படி நான் செய்வேன். நீங்க போய் பேசிட்டு வாங்க. போக மாட்டேன் சார், நீ பேசுங்க. சாயந்தரம் 7 மணிக்கு படம் இருக்குது. இல்ல 7 மணி ஷோ புக் பண்ணிருக்காங்க. அறிவிப்பு வரணும். இல்லன்னா நம்ம எல்லாம் டிக்கெட் வாங்கி உள்ள போவோம். இப்ப நாங்க இந்த ஷோ நிறுத்தல, 7 மணி காட்சி நிறுத்தல, நீங்க அதுல இருந்து நிறுத்தீங்க. திரையிட மாட்டோம்னு வெளியில அறிவிப்பு. ஷோ நிறுத்தின தேட்டர் நிறைய தேட்டர் இருக்குது, பாதி படத்தை நிறுத்தினாங்க. அதனால நாங்க பாதி படத்தை உங்களுக்கு நிறுத்த சொல்ல, நீங்க 7 மணிக்கு திரையிட போறீங்க, அதுல இருந்து எங்க பேர் அந்த படத்தை வந்து நிறுத்திருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து ஓனர் இல்லைன்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால முதலாளிக்கு சொல்லுங்க, எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க என்ன பண்ணணும்னு கேளுங்க. சரிங்க சார், சொல்றோம் சார். நான் தான் சொல்ல பண்ணிருக்கேன், கன்வே பண்றேன் சார். நான் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் முடியாது நான் சொல்றேன். நான் கன்வே பண்றேன். இல்ல சார், நான் இல்ல சார் கன்வே பண்றேன். எங்களோட உணர்வு அது. யார் பன்னீர் அண்ணன் பேச பண்ணுங்க. நாங்க தான் கன்வே பண்றோம். போய் பண்ணுங்க. நாங்க உறுதி கொடுக்கிற வரைக்கும் இங்க தான் நிப்போம். வெளியே வா, 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 வெளியே வா. உடனே நிறுத்து, 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 உடனே நிறுத்து. திரைப்படம் திரையிடுவதை, திரைப்படம் திரையிடுவதை, திரைப்படம் திரையிடுவதை, இந்த படம் திரையிடுவதை, இந்த படம் திரையிடுவதை. உடனே நிறுத்து, உடனே நிறுத்து, உடனே நிறுத்து, உடனே நிறுத்து. தமிழ் இனத்தை கேவலப்படுத்தும், தமிழ் இனத்தை கேவலப்படுத்தும், தமிழ் இனத்தை அவமானப்படுத்தும் தமிழ் இனத்தை அவமானப்படுத்தும் இந்த படம் நிறுவனத்தை, இந்த படம் நிறுவனத்தை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். பிவிஆர் நிர்வாகமே, பிவிஆர் நிர்வாகமே, பிவிஆர் நிர்வாகமே, பிவிஆர். சொல்லி 7 மணி காட்சி நிறுத்தணும். நாங்க இங்க தான் கண்டிப்பா கன்வே பண்றோம். 7 மணிக்கு ஐயா கன்வே பண்றா அப்பலாம் சொல்ல. ஐயா இங்க பாருங்க, நீங்க ஓடியா சொல்லுங்க. இல்ல வரங்க எது இப்ப மறுபடியும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை
பிரச்சனை எதிர்கொண்டுக்குங்க அவ்வளவுதான். எங்க மேல நான் வழக்கு தான் போடுவாங்க பரவாயில்ல. இங்க பாருங்க வழக்கு தான் போடுவாங்க பரவாயில்ல. நீ வர பிரச்சனை எதிர்கொண்டா அடுத்த ஷோ ஓட்டிக்க அவ்வளவுதான். அவ்வளவு இங்கே இருக்கும்பா. எந்த படம் போடாது 7 மணிக்கு ஓடாது அவ்வளவுதான். ஆமா. வேற எந்த படம் போடாது உறுதியா சொல்றேன் எதிர்கொள்றேன்னா ஓட்டு 7 மணி ஷோ. இறுதி எச்சரிக்கை தமிழ்நாடு வந்து படமாக்குறான், தமிழகத்துல வந்து படமாக்குறாங்க. எங்க இடத்தை கேவலப்படுத்த நீ திரையிடுவே. அப்ப நீ யாரா நீ? நீ யாரு நீ? இந்த படத்தை நீ திரையிடணும். அப்ப நீ யாரு நீ? அதனால உன்னை எச்சரிக்கிறான். உடனே வெளியே வந்து அறிக்கை வந்து வாங்கிக்க. இன்னைக்கே உடனே படத்தை வந்து நிறுத்து. இல்லன்னா நாளைக்கு உன் தியேட்டர் வந்து டேமேஜ் ஆகிடும் சொல்லிட்டான். ஆமா